குருச்சரணம். இதை பார்க்கின்ற எனது உயிரான ரேக்கி குழந்தைகள், இந்த உலக மக்கள் மற்றும் எல்லா அறிவான செல்லங்கள், நீங்கள் எல்லாரும் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்று நெடூழி வாழணும்னு வேண்டிக்கிட்டேன். உங்களுக்கு ஒரு டாபிக் நான் சொல்கிறேன்னா அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கணும், அதை விட்டுறக்கூடாது, செஞ்சு பார்க்கணும். ஓகே கண்ணுங்களா? மஞ்சள் மகிமை. இது வந்து அகத்தியருடைய வாக்கு, அகஸ்தியர் சொன்னதுலேருந்து எடுத்துருக்கு. இப்போ மஞ்சள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த மஞ்சளை முதல்ல என்ன பண்ணலாங்கிறத தனியாக சொல்லிடுறேன். மஞ்சள் என்ன பண்ணலாம்? ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அப்புறம் மஞ்சளை பிள்ளையார் மாதிரி நம்ம பிடிச்சி வைக்கிறோம் மஞ்சள் பொடியை. அப்புறம் மஞ்சள் பொடி என்ன பண்ணுறோம்? கொஞ்சம் தண்ணியில் போட்டு குளித்தோம்னா நமக்கு நெகட்டிவிட்டி போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி வீடெல்லாம் தெளிச்சிங்கன்னா என்ன ஆகுது? வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டி போகும். மஞ்சள் உடம்புல ஃபுல்லாக பூசி குளிச்சிங்கன்னா விஷச்சந்துகளாலேயோ வேறு எந்த விதமான தோல் வியாதியும் வராது. முகத்தில் பூசினா அத்தனை ஒரு அழகு கிடைக்கும். அப்புறம் வேண்டாத முடிகள் முளைக்காது. இப்போ இந்த மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு தரம் காலில் எனக்கு அடிபட்டுருச்சு, கால் வீங்கி இருந்துச்சு, பின்கால். இது ப்ராக்டிகாலிட்டி ஐம் டாக்கிங். என்னென்னா, மஞ்சளையும் வெள்ளை மஞ்சளாக இருந்தாலும் சரி, இல்லை குண்டு மஞ்சளாக இருந்தாலும் சரி, அதை இடிச்சிட்டு அதை மஞ்சளையும் பருத்தி கொட்டை அதையும் இடித்து ரெண்டையும் ஒன்றாக்கி அது என்ன பண்ணாங்க, ஒரு வெள்ளை காசில் வச்சு எனக்கு காலில் கட்டிட்டாங்க. 2 நாள் கட்டினாங்க. 3 நாள் வலியும் இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லாயிடுச்சு. இப்போவும் நான் அதை பண்ணிக்கிறேன். இது என்னுடைய அத்தை பண்ணிய ஒரு வைத்தியம். சூப்பராக கேட்கும். பருத்திக்கொட்டைக்கும் அந்த மஞ்சளுக்கும் அத்தனை ஒரு மகிமை இருக்குது. ஒஹினோவோ அப்படிங்கிற ஜப்பானில் ஒரு இடத்துல இந்த மஞ்சள் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் டீயில் போட்டுக்கிறாங்க. டீயில் போட்டு குடித்த உடனே என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு அல்சீமோ அப்படிங்கிற மறதி வியாதி வராமல் இருக்குது மஞ்சளில். இப்போது என்ன சொல்கிறாங்க, மஞ்சளை கொஞ்சம் தண்ணியில் போட்டு குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பு குறையும், நிறையா சொல்கிறாங்கல்ல மஞ்சளை பற்றி அப்படின்னு. அதுக்கப்புறம் கை கடியிலலாம் இப்போலாம் சட்டை போட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு கருப்பாக தெரியாமல் இருக்கிறதுக்கு பர்டிகுலர் மஞ்சளை போட்டு இது பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்கும், கை நீட்டாக இருக்கும் பார்க்க. இந்த அளவுக்கு நீங்கள் பேச மட்டுமல்ல, இந்த மஞ்சளில் இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னா, முட்டா மஞ்சள். மஞ்சள் எத்தனை வகை? முட்டா மஞ்சள். இந்த முட்டா மஞ்சள் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து உருண்டையாக இருக்கும். இது முகத்தில் தேய்க்கிறதுக்கு முட்டா மஞ்சள், நம்ம குண்டு மஞ்சள் சொல்கிறோம்ல அது. அடுத்தது வந்து கஸ்தூரி மஞ்சள். வெள்ளை வெள்ளையாக இருக்கும், வெள்ளையெல்லாம் இருக்கும். அந்த கஸ்தூரி மஞ்சள் அத்தனை ஒரு வாசனையாக இருக்கும். அருமை. அதையும் குளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது விரலி மஞ்சள். அதான் நீளமாக அப்படி பிரான்ச்சஸாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அது விரலி மஞ்சள். அந்த விரலி மஞ்சள் தான் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். பொடி பண்ணி குழம்பு அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதை உடம்புக்கு தேய்க்கிறதுக்கு விரலி மஞ்சள் கிடையாது. அதுக்கு வந்து முட்டா மஞ்சளை தான் உடம்புக்கு போடணும். அடுத்தது கருமஞ்சள். கருமஞ்சள் எப்படி இருக்கும்னா, கருப்பாக இருக்கும். அதை கட் பண்ணிங்கன்னா உள்ளே நீளமாக இருக்கும். அதான் உண்மையான கருமஞ்சள். இந்த கருமஞ்சள் வந்து சூப்பரான பவர். அந்த கருமஞ்சளை படுத்தி அடுத்ததில் பேசுகிறேன். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.